வணக்கம் அடிக்காரர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு புதுசாக ஒரு விஷயம் இல்லை, ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தோன்னே நம்ம வாயிலேருந்து டக்குன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும், வாவ். அப்படி ஒரு வீடு தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வாவ்னு சொல்கிற மாதிரி அப்படி பார்க்க பட்டாசாக பண்ணியிருக்கோம் இந்த வீடை. இந்த வீட்டோட ஃபுல்லாக வீலாக உங்களுக்கு காட்டுறேன், அப்படி ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே வாங்க. நீங்கள் எலிவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் அண்ட் பக்காவான எலிவேஷன் தான். நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் எலிவேஷன், ஒரு பீச் ஹவுஸில் இருக்க மாதிரி ஒரு எலிவேஷன், ஒரு செம்ம பக்காவான எலிவேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எலிவேஷனை பார்க்க உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே. நீங்கள் இந்த டிசைனை ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் ஒரு இண்டிவிஜுவல் பங்களா வில்லா எப்படி இருக்கும் அது மாதிரியான டைப்பில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட மெயின் கேட்டு. நார்மலாக உள்ள மெயின் கேட் இல்லாமல் ஃபுல் வுட் ஒர்க்லேயே நம்ம இதுலேயும் கொடுத்துருக்கோம். ஷெரவுட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம எம்எஸ்ல வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து ஒரு பக்காவான வுட் ஒர்க்கில் வீட்டோட மெயின் டோரை நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இந்த டோர் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபோல்டபுள் டோரு. நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த சைட்லேயே நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு டபுள் டோர் மாதிரியே நமக்கு வந்துடும். ஃபுல் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு எண்டு ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே அணைஞ்சிடும். வீட்டுக்குள்ளே அடுத்து வந்த உடனே முக்கியமான விஷயம் பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா. ஒரு செம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா. அவ்வளோ 18க்கு 21 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஏரியா தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2 கார் தாராளமாக நிப்பாட்டலாம், 3 டூ வீலர் நம்ம இதில் ஃபுல்லாகவே நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது கம்ப்ளீட் கார்பரேஷன் லிமிட்ல இருக்க வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்க நேரில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு போர்ட்டிகோ ஏரியாவில் நார்மலாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க கார்விங் டிசைனும் கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல அந்த நைட் டைம்ல தெரியுதுக்கு ஸ்பாட் லைட்ஸ். அதே மாதிரி வால் டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைல் ஒர்க் அப் டு 10 feet வரைக்குமே இந்த ஒரு 2 வால் ஃபுல்லாகவே பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்க்கிங் டைல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்க்கிங் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் உடைய விடாது. அதே மாதிரி ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்காது. பட் ஆல்ரெடி சொல்லுங்க, இது ஒரு பக்காவான கார்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நமக்கு நார்த் ஃபேசிங் வீடு. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1840. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பில்டப். G+1 இது அந்த அளவு பில்டப் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து சம்ப் ஏரியா, போர் ஏரியா தனியாக வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவிஷனும் தனியாக வந்துருச்சு. இது இல்லாமல் நான் கார்பரேஷன் லிமிட் தான் சொல்லியிருந்தேன். இதுலேருந்து நமக்கு தனியாக அவுட்லெட்டும் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம வரத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த வீட்டோட எலிவேஷன் எப்படி பார்த்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங்னே சொல்லலாம். நமக்கு இந்த இடம் இதுவும் ஃபுல்லாகவே நம்ம எம்எஸ் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல் கார்விங் டிசைனோட ஒரு நல்லா இருக்க மாதிரி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்ல கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ளோரிங் எல்லாமே உள்ளிங்க வந்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபோயர் ஸ்பேஸ் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டஃபான் கிளாஸ் வந்து நம்ம வால்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷோகேஸ், நம்ம லைட்னிங் ஷோகேஸ் எல்லாம் பாத்துறீங்களா, ஒரு அவுட் சைட்ல இருந்து நம்ம வரப்பே நம்ம பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது மாதிரி வைக்கலாம். இல்ல ஒரு ஃபிஷ் டேங்க் நம்ம வந்து தாராளமா இந்த வால்ல ஒரு ஃபுல் லைட்டுக்கு நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சு லைட்னிங் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு உள்ளெல்லாம் நம்ம வந்து பார்க்கல, இங்கே பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடு எப்படி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கும் உள்ள மாதிரி ஒரு ஃபோயர் ஸ்பேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேர ஆப்ரலோட இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டடி ஏரியா மாதிரி
7.45 8.15 அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான ஃபொயர் தான் நம்ம கொடுத்துருக்குது. இதுலயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் சுத்தி. அதே மாதிரி டாப்லைன் நம்ம வந்து உட் டிசைன், உட் காரிங்லாம் அந்த டிசைனை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து முக்கியமானது வீட்டோட மெயின் டோர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் உள்ள பண்ண ஒரு சூப்பரான டோரு. டோரோட டிசைன் எல்லாமே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா பாலிஷ் கொடுத்து நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது ஃபுல்லா ஒரு ஒன் சைட் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்டில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிராஸ்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபயர் ஸ்பேஸ்ல இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க செப்பல் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ரேக் கீழே அப்படியே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேல் ஏரியாவை அப்படியே ஒரு சிட் அவுட் ஏரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போவோம். உள்ள வந்த உடனே வாவ் அதை அப்பீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு 19 கிட்டத்தட்ட 20க்கு 20ங்கிற சைஸ்ல ஒரு ஃபுல் ஸ்கொயர் சைஸ்ல ஒரு ஹாலுக்கு வந்து அப்படியே ஃபால் சீலிங் வந்து ஹை சீலிங் கொடுத்துருக்கோம். நம்ம ஹை சீலிங்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இது வந்து நமக்கு மேலே உள்ள ஸ்டேர்கேஸ் ஏரியா, அந்த ஏரியாவில் அதாவது வாக் த்ரூ ஏரியா. இது கிட்டத்தட்ட ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வந்து போய் மேலே அக்சஸ் பண்ணுறதுக்கான வாக் த்ரூ ஏரியா. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உட் பேனல் டிசைனில் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர். நமக்கு வந்து உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக விண்டோஸ் இல்லாமல் இது ஃபுல்லாக பாருங்கள், எட்ஜஸ் எல்லாமே எக்ஸஸாக கொடுத்து நமக்கு இந்த விண்டோ பார்க்கறதுக்கே ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி இருக்கு நமக்கு இதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நார்மலாக மோட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்லேயே அந்த மாதிரி வச்சிருப்போம். இங்கே வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஹால்லேயே வச்சிருப்போம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நீட்டான அவுட்டோர் கொடுத்து இந்த இடம் இன்னும் செப்பரேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கீஸ் வைப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே ஒரு பின் பண்ணி நம்ம அந்த கீஸோட ஹூக் மட்டும் இதில் மாட்டணும். மாட்டி இதில் ஃபுல்லாகவே தாராளமாக ஒரு 20 கீ கூட நம்ம அதில் மாட்டி வச்சுக்கலாம். அது மாதிரியான செப்பரேட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு. இப்போ இந்த லைட்னிங் கவரிங் பார்த்தீங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ்ல இந்த லைட் எரியும். இந்த சீலிங் லைட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதாவது 3 விதமா நமக்கு இந்த லைட் எரியும். அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் லைட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குது. அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிவி யூனிட். இது ஃபுல்லாக பாருங்க, இது வந்து நீங்க பாக்குறீங்களா, இது வந்து உட்டோர் கிடையாது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பெயிண்டிங்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். இதுல ஒரு எவ்வளோ பெரிய HD வேணாலும் தாராளமாக நம்ம இதில் வச்சுக்கலாம். நார்மலாக வந்து உட்டோர்க்கில் பண்ணாமல் இது பெயிண்டிங்கில், அதாவது நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணிடுவோம். பார்க்கவே இந்த வால் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க. அதுக்கேற்ற மாதிரியான உட்டோருக்கு நம்ம இங்கே அப்படியே கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 50 inch டிவி அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுட்டு, இப்போலாம் அந்த LED லைட்ஸ் வரும் பார்த்தீங்களா பேக்ரவுண்டில், அது மாதிரி லைட்ஸ் கொடுத்ததில்லை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிவி யூனிட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹால்லே வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்குது. ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துருவோம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நமக்கு. ஸ்டார்கேஸ் உள்ள நீங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம டீ குட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டோர்ஸ் எல்லாமே இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14க்கு 12 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்குது. இதில் வந்து 2 விதமாக பண்ணிருக்கோம். என்னன்னா, உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா கம்ப்ளீட் உட்டோர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பீரோ வேணாலும் நம்ம தனியாகவும் ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் பாருங்க, நார்மலாக நம்ம எஜஸ் எல்லாமே ஒரு மைக்கா இல்லை அந்த மாதிரி இதில் ஒட்டாமல் நம்ம ஸ்டீல் பிளேட்டிங்கில் ஒட்டிருக்கோம். அப்படியே எஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால லைஃப் லாங் உங்களுக்கு இது உறிஞ்சிட்டே வராது. அதனால நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இது தாங்கும், அது பாட்டில் அப்படியே இருக்கும். நமக்கு இது பார்க்கறதுக்கே ஒரு சில்வர் அட்ராக்டிவாக இருக்கு. அந்த சில்வர் கலர் வந்தது எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க அதில். அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல யாருமே இப்போலாம் பெட்ரூம்ல வந்து ஷோகேஸ்க்கு வந்து பெருசா வந்து இது பண்றதே கிடையாது. ஆனா இந்த பெட்ரூம்ல அந்த ஷோகேஸ்க்கும் தனியா ஒரு ஸ்லைட் ஷோகேஸ் ஏரியாவும் தனியா கொடுத்துருக்கோம். அதுல இப்போலாம் யாருமே அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல நம்ம பண்ண எல்லா வீட்டுமே பாத்தீங்கன்னா ஷோகேஸ் யூனிட் தனியாவே இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஷோகேஸ் யூனிட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த வீடோட அழகை எவ்வளவு எடுத்துக்கிட்டா அந்த ஷோகேஸ் யூனிட் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு விண்டோ 4x4 விண்டோ நம்ம கொடுத்துட்டோம். இது வெளியில உள்ளதை டைரக்டா அப்படியே அக்சஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து அட்டாச்சிங் பாத்ரூம் இது ஒன்று வாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸானது. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 90% இல்ல 95% ஒர்க் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங்ஸ், டேப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் பேலன்ஸ். ஆனா உங்களுக்கு இதுல என்னென்ன வந்துடும் சொல்லிடுறேன். ஒரு கார்னர் வாஷ் பேசின் கொடுத்துருவோம், ஒரு வால் மிக்சர் டேப் கொடுத்துருவோம்.
அதே மாதிரி உங்களுக்கு ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஒரு கெய்சர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டாக வந்துடும் நமக்கு ஃபுல்லாகவே. இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம், கிச்சன் ப்ளஸ் ஒரு பூஜை ரூம் எல்லாமே இருக்குது. அதையும் காமிச்சிடறேன். மேலே இன்னும் சூப்பராக இருக்கும், அதையும் நான் காமிச்சிடறேன். அங்கே இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை பாருங்க. இதை நார்மலாக நம்ம எதுவுமே நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் ஷோகேஸ் யூனிட்டுக்கு வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னே இல்லை. இதுவே உங்களுக்கு எடுத்துக்காட்டு தான். அவங்க இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷோ இல்லை இந்த நம்ம பைக்கு கார் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதோட மினியேச்சர் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம தாராளமாக வைக்கலாம். ஆனால் இந்த டிசைன் நமக்கு போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷோட தான் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா. இதோட சைஸே பார்த்தீங்கன்னா 10x13 அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா தான் நமக்கு. இதில் வந்து ஒரு கார்னர் வாஷ் பேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருந்த மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோம். நம்ம உட் பேனல்லே நம்ம டிசைனுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே உங்கள் திங்ஸ் எல்லாமே நீங்கள் தான், அதாவது இப்போ நம்ம டைனிங் டேபிள் இங்கே போடுறோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ், அந்த பவுல்ஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளாஸ் டைப்ஸில் வைப்போம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கிட்டு யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கிளாஸ் யூனிட் அப்படியே எடுத்துக்காட்டும், பார்க்கவே சூப்பராக இருக்கும் நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து கீழே வந்து ஒரு பூஜை யூனிட், கம்ப்ளீட் பூஜை யூனிட் எப்படி கொடுத்துருவாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல 6x4 அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான பூஜா யூனிட் தான். நல்ல டிவைன் ஃபீல் நான் கொடுக்கறதுக்காண்டி இந்த இடத்த பாருங்க, உள்ள வந்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்பேஸ் பாருங்க, இது ஃபுல்லா பூஜா யூனிட் டாப், இது ஃபுல்லாக கிரனைட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே லைட்டிங்ஸ் எதுவும் இல்லை, நம்ம வாட் எவர் உங்களுக்கு எந்த லைட் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். மேலே வேணும்னா இதில் ஒரு ரேக்ஸ் செட் பண்ணி இங்கே ஒரு பூஜா டோர் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிடல, இங்கே ஒரு பிளிஸ்ஃபுல் கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பூஜா யூனிட் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்குது. அடுத்து அப்படியே வாங்க பெட்ரூம் ஏரியா போயிடுவோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் நமக்கு. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 14x12 அப்படின்னு நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட் ஏரியா உட்டோர் கொடுக்கல, லாஃப்ட் ஏரியா உட்டோர் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு அதே மாதிரி ஃபால் சீலிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஃபால் சீலிங்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீலிங் இருக்கு பாருங்க, எல்லா சீலிங்லையுமே இந்த உட் பேனல் தான் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும் நமக்கு. இதனால இந்த இடம் நமக்கு டார்க்கர் இருந்தாலும் சுற்றி உள்ள இந்த ஃபால் சீலிங் லைட் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்குது. அடுத்து அதே மாதிரி இதோட அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு. இது வந்து நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x6 அப்படிங்கிற சைஸ். இதுலயும் உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம இந்த பாத் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நம்ம மாட்ட வேண்டியது இருக்கு. மீதி எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. கீழே அதே மாதிரி உங்களுக்கு மேட் டைல்ஸ்ல இருந்து அதே மாதிரி ஃப்ளோர்ல ஷைனிங் டைல்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மேலெல்லாம் போறதுக்கு முன்னாடி முக்கியம் வீடுன்னு எடுத்துக்கிட்டா என்ன நம்ம முக்கியமா தேவைப்படும், ஒரு ஓப்பன் மாடலர் கிச்சன் தான் நீங்க இப்ப பார்க்க போறது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15x9 அப்படிங்கிற ஒரு லென்த்தான மாடலர் கிச்சன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது. நமக்கு வந்து இதுலயே நமக்கு அந்த கேஸ்கெட்ஸ் ப்ரொவிஷன் அதெல்லாம் மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. மீதி எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்மளோட ஒட் டேபிள் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே இது எல்லாமே கிரனைட்ல பண்ணிருக்கு. நார்மலா பண்ண டைல்ஸ் அந்த மாதிரி பண்ணாம கிரனைட்ல பண்ணிருக்கோம். எஸ்எஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் இதுலயும் நம்ம டாப்ஸ் வந்துடும் தனியா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர்ஸ் ப்ரொவிஷனுக்கு வந்து உட் ஒர்க் இங்கேயுமே கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம். சிம்னி ப்ரொவிஷன் தனியா கொடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு அதுக்குண்டான ஸ்டோர்ஸ். இந்த லாஃப்ட் ஏரியாவும் கம்ப்ளீட்டான உட் ஒர்க்கு. இந்த லாஃப்ட் ஏரியா உட் ஒர்க்கு கலர்ஸ் இது எல்லாமே பாருங்க, அப்படியே ஒரே மாதிரி கான்ட்ராஸ்ட்ல பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு வீடு தான் இது. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கு இந்த வீட்டுல. அடுத்து வாங்க இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். மேல ரொம்ப விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் அதாவது நான் சொல்றது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் வந்து ஒரு 50% தான் சொல்றேன். இதை நேரில் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும் இந்த வீட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு. உங்களுக்கு நேரில் வரப்போ கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுவாங்க. அப்போதான் இந்த வீடு எங்க இருக்கு, என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க அப்படியே மேலே போவோம். மேலே போறதுக்கு முன்னாடி நார்மலா ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே பாருங்க, ஸ்டேர்கேஸ் ஏரியா எல்லாத்துக்குமே ஸ்டேர்கேஸ் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லா எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கலரியா உங்களுக்கு சில்வர் கலர் இல்லாம இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வீட்டோட பேனல் தான் காரணம். அதுக்கு இந்த டைல்ஸ்ல இருந்து இந்த இடத்துல இருந்து எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கும். அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட், ப்ரௌன் அண்ட் பிளாக், ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கும். இது ஃபுல்லா பவுடர் கோட்டிங்ல பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது.
அதே மாதிரி இப்போ நீங்க பார்த்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஒரு வால் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஹை சீலிங் எடுக்கிறோம், ஒரு ஹை சீலிங் வீட்டை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் தான் நம்ம கண்ணில் தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த வால் பெயிண்ட் இருக்கும். ஏன்னா இந்த சீலிங்கோட நீங்க இந்த வாலை பார்க்குறப்போ அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ கான்ட்ராஸ்டா அட்ராக்டிவா இருக்கும். நார்மலா ஸ்டேர் கேஸ்க்கு எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதுல எல்லாமே ஃபுல்லா கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. அடுத்து அப்படியே மேல வந்தோம் அப்படின்னா மேல வந்தோடனே இன்னும் இந்த மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அழகா இருக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கார்பல் டிசைன்ல கொடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் கொடுத்து இதுவே ஒரு கிராண்ட் ஆர்ச் லுக் மாதிரி நமக்கு இருக்கும். இதுல வந்து உள்ள ஹோட்டல்ல இந்த பேசேஜ் ஏரியா பாத்தீங்கன்னா 17:9 அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான இது ஒரு மெயின். இதை நீங்க வந்து ஒரு மினி ஹால்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி இங்க ஒரு டிவி யூனிட் சரி, இங்க ஒரு சோஃபா யூனிட் தாராளமா போட்டு நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு பால்கனி அப்படியே நம்ம வெளியில பால்கனி ஏரியா பொறுத்த முன்னாடி இங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அதே வாங்க எல்லாமே கம்ப்ளீட்டா டீ கூட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட ஸ்பேஸ் நீங்க என்ன இருக்குன்னு யோசிச்சு பாக்குறீங்க. இது உள்ள வந்து இதோட லென்த் பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பக்காவான ஸ்பேஷியஸான பெட்ரூம் 16:10 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நம்ம இங்க கொடுத்துருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி இதுலயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆஃப்ட் ஏரியா அவுட் ஒர்க்கு, கபோர்ட் ஏரியா அவுட் ஒர்க்கு, கீழே பண்ண இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். வித் அட்டாச்சு பாத்ரூம். இதோட சைஸுமே பாத்தீங்க அப்படின்னா 6x6 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். நமக்கு இதுல இன்னும் பண்ணாம என்ன இருக்குன்னா அந்த பாத்ரூம் பிட்டிக்ஸ் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதுல இன்னும் அந்த லைட்ஸ் ப்ரொவிஷனும் நம்ம இன்னும் பண்ணாம இருக்கோம். அப்படியே வாங்க, இப்போ வந்து அந்த பால்கனி ஏரியாவை காமிச்சாங்க. அதுக்கடுத்து பேக் சைட்ல உள்ள அந்த ஓப்பன் டெரஸ் ஏரியா, பேக் சைட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் காமிச்சிடறேன். அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு பால்கனி ஏரியா போறதுக்கு முன்னாடியும் ஒரு டீ கூட்டு நம்ம இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்கோலா டிசைன் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்து அதுலயும் ஸ்பாட்லைட்ஸ் பாருங்க, ஒவ்வொரு பீமுக்கு தனித்தனியா அப்படியே ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுல யூஸ் பண்ணியிருக்க வால்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்க, பிடிக்கலன்னு மட்டும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா இந்த வால்ஸ் எல்லாமே அவ்வளோ டெக்ஸ்சர் பெயிண்ட் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எலிவேஷன் லைட்ஸ் 4 வேஸ்ல அடிக்கிற மாதிரியான டிசைன்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் அழகாக்குறதுக்கு இந்த ஒரு பிளான்டேஷன் நீங்க வெளியில இந்த ஏரியாவில் வச்சிருந்தீங்க, பிளான்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் நமக்கு. இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் எஸ்எஸ்ல கொடுத்து டஃபான் கிளாஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். சொன்ன பார்த்தீங்களா, கம்ப்ளீட் கார்பரேஷன் எவ்வளவு ரெசிடென்ஷியல் இது சுத்தி இருக்கு பாருங்க. இது சுத்தியே இந்த மாதிரி வீடுகள் தான் இங்க அதிகமா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சுத்தி நீங்க இந்த பில்டப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாலே தெரியும். பாத்தீங்கன்னா அடுத்து அப்படியே வாங்க, அந்த பேக் சைட்ல உள்ள உங்களுக்கு பெட்ரூமே எனக்கு காமிச்சாங்க. லாஸ்டா பார்க்க போறது தான் லாஸ்ட் ஃபைனல் பெட்ரூம், அதாவது 4வது பெட்ரூம். மொத்தம் இது வரைக்கும் நான் 3 பெட்ரூமும், ஹாலு, டைனிங் ஏரியா, பூஜை ஏரியா எல்லாமே காமிச்சிட்டேன். இது 4வது பெட்ரூம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 15:10 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது. இதுல என்ன பண்ணா நமக்கு அட்டாச்சல் பாத்ரூம் கிடையாது, நம்ம காமன் தான் யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லா பெட்ரூம்லயுமே நான் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெட்ரூம்ல சொல்றேன். இந்த லைட் பாத்தீங்கன்னா இதுவும் 3 டைப்ஸ் ஆஃப் லைட் தான். நமக்கு 3 லேயர் ஸ்விட்சஸை மாற்ற மாட்டேன். இந்த லைட் வந்து இந்த கலருக்கு அப்படியே எடுத்து கொடுக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா, வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே அட்ராக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குது. நமக்கு இங்க வந்து லாஃப்ட் ஏரியா அவுட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு கபோர்ட் ஏரியா அவுட் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதே நம்ம கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். வாங்க அடுத்து பேக் சைடு ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா அதையும் நான் காமிச்சிடுறேன். பேக் சைடு ஓப்பன் டெரஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு கம்ப்ளீட் டோர் கொடுத்தாச்சு. நம்ம வாங்க அப்படியே. இதோட ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21:14 அப்படிங்கிற நல்ல தாராளமான ஸ்பேசிங். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதே நம்ம ரூமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க இந்த மாதிரியான டிப்ளெக்ஸ் டைப் வில்லாஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாமே என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டுக்குள்ளேயே ஹோம் தியேட்டர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த 4 பெட்ரூம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் இந்த லாஸ்ட்டாக இருக்க பெட்ரூமை கூட நம்ம இந்த ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு தாராளமாக மாற்றிக்கலாம். ஏன்னா 15:16, 12 அப்படிங்கிற மாதிரி சைஸில் இருக்கனால ரொம்ப தாராளமாக அதை நம்ம கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வெளியிலே ஒரு டேப் ப்ரொவிஷன்லேருந்து இது எல்லாமே டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் ஓப்பன் டெரஸ் ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேன் வாங்க. இந்த ஸ்டார் கேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதனால லைஃப் லாங் நமக்கு நல்லா இருக்கும். மழை டைம்லேயே ஒன்றும் ஆகாது. பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்ம. வாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார் கேஸ் வந்து ஏறுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குபேர மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். இன்னொரு வாட்டர் டேங்க் வேணாலும் நம்ம தாராளமாக ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். சுற்றி பாருங்க ஏரியாவை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்ட்டு.
இதோட ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா 43க்கு 21. இதுக்கு மேலே வேணாலும் தாராளமாக நம்ம எழுப்பிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். G+2 வரைக்கும் தாராளமாக இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,00,000. இந்த மாதிரியான லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷன் நம்ம KK நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1840. டோட்டல் பில்டர் பார்த்தீங்கன்னா 2800. G+1 இது. மொத்தம் 4 BHK இது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு நார்த் ஃபேசிங் வீடு. வாஸ்துபடியும் சரி எல்லாத்துலேயும் சரி நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை. இந்த வீடை நீங்கள் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீடு, உங்களுக்கு லேண்டு, இல்லை உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லை வீடு வாடகைக்கு வேணும், இல்லை வீடு இல்லை லீஸுக்கு வேணும் அப்படின்னு எந்த ஒரு தேவை இருந்தாலும் ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம வீட்டுமனை சந்தை. அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும். அதிலே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். நன்றி.